ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோலேருந்து நம்ம ஃபோட்டோஷாப் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஃபோட்டோஷாப் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் வந்து ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். வெப் டிசைனில் ஒரு வெப்சைட்டோட லே அவுட் இல்லை அதில் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் எல்லாமே செய்கிறதுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, எந்த இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இண்டஸ்ட்ரி வைடாக ஃபோட்டோஷாப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நான் ஃபோட்டோஷாப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபோட்டோஷாப் ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னால் காசு போட்டு தான் வாங்கணும் நீங்கள் சாஃப்ட்வேர், சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சிஸ்டமோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இதில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருந்தால் நான் லிங்க் கொடுத்துருவேன், இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலான்ட்டு. பட் இது அந்த மாதிரி கொடுக்க முடியாது, சரிங்களா? ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறது நீங்களே தான் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபோட்டோஷாப் நம்ம CS3 சீரீஸ் நான் வச்சுருக்கேன், CS3 எக்ஸ்டெண்டட், சரிங்களா? நீங்கள் வந்து CS2 ஆர் CS2க்கு மேலே இருக்க ஏதாவது ஒரு வெர்ஷன் ஃபோட்டோஷாப் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வெர்ஷனில் நிறையா ஃபீச்சர்ஸ் இல்லை, CS2ல் நிறையா முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களோட பழைய சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறதுல சில விஷயம் அதில் மிஸ் ஆகும், உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஸோ CS2 ஆர் அபோவ் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு பார்த்துட்டோம். இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று பிக்சல் பேஸ்ட் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர், இன்னொன்று வெக்டர் பேஸ்ட் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். பிக்சல்னா என்ன, வெக்டர்னா என்ன அப்படின்னு குழம்ப வேண்டாம். நான் உங்களாக ஒரு சின்ன ஒரு டயக்ராம் செஞ்சுருக்கேன், பிக்சல்னா என்ன வெக்டர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. பிக்சல் பேஸ்ட் இமேஜ்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு பிக்சல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன டைனி பாக்ஸஸ் சேர்ந்து தான் ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜஸ்க்கு பேர் பிக்சல் பேஸ்ட் இமேஜ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் பழைய செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் செல்ஃபோன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சின்ன பிளாக் டாட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு பிளாக் டாட்டும் ஒரு பிக்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஏ இருக்குன்னா கரெக்டாக ஏக்கு வந்து எந்த இடத்துல வந்து டாட் இருக்கணும், எந்த இடத்துல டாட் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அதுதான் வந்து பிக்சல் பேஸ்ட் இமேஜஸ் அப்படின்றது, சரிங்களா? வெக்டர் பேஸ்டுனா என்னென்னா, பிக்சல் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் பிக்சல் பேஸ்ட் வந்து வெறும் இந்த பாக்ஸில் இந்த கலர், இந்த பாக்ஸில் இந்த கலர், அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் வெக்டர் பேஸ்டில் இது 0.1, இது 0.2, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைனு, அந்த லைனை எந்த மாதிரி ஆர்க்கில் போகணும், அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், இங்கேருந்து அதோட ஆர்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் என்னென்ன லைன் போகணும், அது எந்த ஆங்கிளில் போகணும் அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் வெக்டர் ஃபைலில். பட் பிக்சல் ஃபைலில் இந்த பிக்சல் என்ன கலர், இந்த பிக்சல் என்ன கலர், இந்த பிக்சல் என்ன கலர், அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி ஒன்றோட ஒன்று எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்காது, சரிங்களா? ஆனால் வெக்டர் பேஸ்டில் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன், நடுவில் என்ன லைன் போகுது, அது எப்படி இதாகுது, எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் இருக்கும், சரிங்களா? இதுதான் பிக்சல் பேஸ்டுக்கும் வெக்டர் பேஸ்டுக்கும் வித்தியாசம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான வித்தியாசம், பிக்சல் பேஸ்ட் இமேஜில் எந்த இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் ஆகாதனால, எந்த இன்ஃபர்மேஷன்னா வெறும் இந்த பிக்சலில் இந்த கலர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா டிரான்ஸ்பரன்சி லெவல் ஸ்டோர் ஆகிருக்கும். டிரான்ஸ்பரன்சினா என்னன்றதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பிக்சல் இந்த கலர், இந்த பிக்சல் இந்த கலர், அது மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த பிக்சல் எல்லாத்தையுமே இப்போது 16 பிக்சலாக இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் சின்னது பண்ணி ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 பிக்சலாக இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும், குவாலிட்டி லாஸ். அதாவது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இவ்வளோ இருந்துச்சு, நான் இப்போ இதை இவ்வளோ பண்ணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஏதோ அதால் முடிஞ்சது பண்ணிடும், சரிங்களா? அப்போது உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, இப்போது 16 பிக்சல் இருக்குது மொத்தமாக, இங்கே 4. ஸோ இதை வந்து ஒரு 8 ஆக்குறீங்கன்னா அது வந்து என்கிட்ட இருக்கிறதே 14 பிக்சல், நான் எப்படி இதை வந்து 8 64 பிக்சலாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏதோ அதால் முடிஞ்சதை பண்ணோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு பிக்சல் பேஸ்ட் இமேஜோ ரொம்ப டிஸ்டார்டடாக ஒரு மாதிரி குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும், சரிங்களா? இதே நீங்கள் வெக்டர் பேஸ்ட் இமேஜ் சின்னது பண்ணிங்கனாலோ பெருசு பண்ணிங்கனாலோ குவாலிட்டி லாஸ் இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த வெக்டர் பேஸ்ட் ஃபைலுக்குள்ளே அதோட மேத்தமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கனால
அதாவது பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் நடுவில் இந்த லைனு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ ஆர்க்கில் போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கனால நீங்கள் சின்னது பண்ணிங்கன்னா சரி ஓகே பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இவ்வளோ சின்னதாகிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஆர்க்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி சின்னது பண்ணிக்கும். அதே மாதிரி பெருசு பண்ணிங்கனாலும் சரி பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு, பட் இப்போது இவ்வளோ அதிகமாகிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா ஆர்க்கையும் எல்லா ஆங்கிளையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் இமேஜையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்கு காரணம் வெக்டர் பேஸ்ட் இமேஜுக்குள்ளே மேத்தமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கனால. அதனால் வெக்டர் பேஸ்ட் இமேஜஸில் குவாலிட்டி லாஸ் இருக்காது ஸ்கேல் பண்ணிங்கன்னா, அதாவது சின்னது பண்ணிங்கனாலோ பெருசு பண்ணிங்கனாலோ. ஆனால் பிக்சல் பேஸ்ட் இமேஜில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சின்னது பண்ணும்போதும் பெருசு பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி லாஸ் இருக்கும். சரிங்களா? இதுதான் பிக்சல் பேஸ்ட் இமேஜஸ்க்கும் வெக்டர் பேஸ்ட் இமேஜஸ்க்கும் வித்தியாசம். ஃபோட்டோஷாப் அப்படின்றது ஒரு பிக்சல் பேஸ்ட் இமேஜ் எடிட்டர். சரிங்களா? பேசிக் வெக்டர் இமேஜஸ் எடிட் பண்ணலாம், பேசிக் வெக்டர் கேப்பபிலிட்டிஸ் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. ஆனால் ஃபோட்டோஷாப்ன்றது ஃபுல் ஃப்ளெஜ்ட் பிக்சல் பேஸ்ட் இமேஜ் எடிட்டர். இதை வந்து நம்ம மெயினாக பிக்சல் பேஸ்ட் இமேஜ் எடிட்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சில சமயம் சின்ன சின்ன வெக்டர் ஒர்க்ஸ் இருந்தால் அதில் பண்ணிப்போம். இப்போ ஃபோட்டோஷாப்போட பேசிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இமேஜ் பேஸ்ட் அதாவது பிக்சல் பேஸ்ட் இமேஜ்னா என்ன, வெக்டர் பேஸ்ட் இமேஜ்னா என்னன்றதை பற்றியும் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணலாம். நான் செட் பண்ணுறதுக்கு நான் சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நமக்கு ரூலர்ஸ் தேவையில்லை, அதாவது இந்த சைடில் நம்பர்ஸ் தெரியுது இல்லைங்களா, அது தேவையில்லை. நான் அதை டிசேபிள் பண்ணிடுறேன். வியூவில் போயிட்டு ரூலர்ஸில் இருக்க டிக்கை எடுத்து விட்ருங்க. இப்போது ஹிஸ்ட்ரி, ஆக்ஷன்ஸ் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நான் இதை கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். போக போக எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் அந்த சைட் பாரில் இருக்க எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். நேவிகேட்டர் தேவையில்லை, இன்ஸ்டாகிராம் தேவையில்லை, இன்ஃபோ தேவையில்லை, கலர், ஸ்வாட்சஸ், ஸ்டைல்ஸ் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? சேனல்ஸ், பாத்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒன்லி இந்த லேயர்ஸ் பேலட் மட்டும்தான் வச்சுருக்கேன். லேயர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இது மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த இமேஜும் நமக்கு தேவையில்லை, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் உங்களோட ஃபோட்டோஷாப் லே அவுட்டை என்னோடய ஃபோட்டோஷாப் லே அவுட் மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கும், அது அந்த மாதிரி டபுள் பேலட் இருக்கும், அப்படி இல்லைனா இந்த சிங்கிள் பேலட் இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்லி லேயர் பேலட் மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ் கூடவும் என் கூட ஃபாலோ அப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.